நேயர்களே, திமுக வலுவான கூட்டணியை அவர்கள் உருவாக்கி கொண்டாலும் அவர்களுக்குள் ஒரு குடும்ப பிரச்சனை தற்போது வெளியாகி வந்திருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களில் டெல்லியிலே கோராட்சிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர் தற்போது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பகுதியிலே சட்டமன்றத்திற்கான தொகுதியில் தங்கள் போட்டியிடுவதற்கு இடம் வேண்டும் என்று தனது சகோதரரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாகிய திரு மு.க. ஸ்டாலினிடத்தில் அவர் பணித்திருக்கிறார். அவர் அந்த இடத்தை கொடுக்க இன்னும் எந்த விதமான சமீட்சையும் உறுதிமொழியும் கொடுக்காத பட்சத்தில் தற்போது கனிமொழியின் ஆதரவாளர்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி என பல்வேறு தொகுதிகளில் அவருக்காக விருப்பம் அளித்து வருவது அவர் மாநில அரசியலுக்கு திரும்ப தயாராகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நகர்வுகள் அனைத்தையும் கனிமொழியினுடைய முழு ஆசீர்வாதத்தால் ஒப்புதலால் தான் அவருக்காகவே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அவருக்கு சார்பில் மனு செய்யப்பட்டிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இது திமுகவின் உள் முரண்களை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எதற்காக கனிமொழி டெல்லியிலிருந்து இங்கே வர வேண்டும்? எதற்காக திரு ஸ்டாலின் குழுமம் அவரை போட்டியிட தமிழ்நாட்டிற்கு மறுக்க வேண்டும்? தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தனது இலக்காக கொண்ட கனிமொழி அங்கே அவருடைய பாரிய அழுத்தத்திற்கு உட்பட்ட பல விவகாரங்களை கையாண்டிருக்கிறார். அங்கே குறிப்பாக பெரியசாமியுடைய மகள் அவரையும் கூட அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். அதே போன்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படியெல்லாம் பல ஆளுமைகள் அவருக்கு நெருக்கமாக இருக்கின்ற போது இந்த முறை தூத்துக்குடியில் வேட்பாளரை மாற்றிவிட்டு அவர் தூத்துக்குடியிலே போட்டியிடுவதற்கான முயற்சி எடுப்பதும் டெல்லி அரசியலில் அவருக்கு விருப்பமில்லை என்பதும் தற்போது நமக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லி அரசியலை விட தமிழக அரசியல் நேரடியாக பங்காற்றுவது தமக்கு வலிமை சேர்க்கும் என்றும் தமது கருத்துக்களை வளமாக தமிழ்நாட்டில் வைப்பதற்கான ஒரு களமாக அமையும் என்றும் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர் நம்புகிறார் என்கின்ற செய்தி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கனிமொழியின் இந்த அரசியல் நகர்வு வருகையை திரு ஸ்டாலினுடைய குடும்பத்தை சார்ந்த துர்காவோ அல்லது செல்வியின் அல்லது மற்றும் யாரும் விரும்பவில்லை என்பதைத்தான் நாம் இப்போது அறிந்து கொள்ளக்கூடிய விவகாரமாக இருக்கு. ஒருவேளை கனிமொழி டெல்லி அரசியலை தாண்டி தமிழ்நாட்டில் கால் பதித்தால் பின்னால் வருகிற மாற்றங்கள் உதயநிதிக்கு எதிரான ஒரு போட்டியாளராக அவர் உருவாகி விடுவதை எப்போதும் ஸ்டாலினோ அவரது மனைவியோ அல்லது அவரது குடும்பமோ, குறிப்பாக சொல்லப்போனால் சபரீசன் அவருடைய மைத்துனர் யாருமே விரும்பவில்லை என்பதும் அரசியல் விமர்சகர்கள் கருத்தாகவும் குறிப்பிடுவதாகவும் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து டெல்லி அரசியலிலே அவரை வைப்பதற்கான திட்டங்கள் இதுதான். நீங்கள் டெல்லியிலே இருங்கள். டெல்லியிலே டிஆர் பாலு அவர்களுக்கு வயதாகி போன காரணத்தினால் டெல்லி அரசியலை தங்கை நீ கவனித்துக்கொள் என சூட்சமத்தோடு அந்த பதவியை அவருக்கு கொடுத்திருப்பதும் இதுதான் என்று நமக்கான செய்திகள் தெரிவிக்கின்றது. கனிமொழி இந்த முடிவெடுத்திருப்பதின் மூல காரணம் இன்னும் 10 ஆண்டுகளானாலும் டெல்லியில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி ஒரு வலுவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாரதிய ஜனதா ஆட்சியிலே இந்துத்துவாவினுடைய கொள்கைகளை எதிர்ப்பதற்கு ஒரு தீர்க்கமான வலிமையான கூட்டணி ஒன்று இல்லை என்பதை அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார். ஆகவேதான் தாங்கள் தொடர்ந்து பயணிப்பது தம்முடைய எதிர்காலத்திற்கு பல கேள்விகளை வருவது மட்டுமின்றி தமிழ் மூலம் அறியப்பட்ட ஒரு கவிஞராகவும் படைப்பாளியாகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி கனிமொழி கருணாநிதி தமிழ்நாட்டில் தன் காலை பதிக்குவதற்கு அவர் பெரியாரிய ஒரு சிந்தனைவாதியாகவும் அடையாளப்படுத்துகிறார். அடுத்து டிஆர் பாலு போன்ற மூத்த தலைவர்கள், திருச்சி சிவா போன்றவர்கள் இருந்தாலும் இவருக்கு அங்கே அவர்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய பெரிய பதவி ஒன்றும் இல்லை. நாடாளுமன்றத்திற்கு செல்வார், நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்கள் இன்னும் சில திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களில் எதை இவரால் சாதிக்க முடியும்,
எதிர்க்கட்சி வரிசையிலே ஒரு நாடாளுமன்ற எம்பியாக மட்டும்தான் அவர் பேச முடியும். ஆனால் அவருக்கு அங்கே தமிழ்நாட்டு அரசியலில் அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு பணி சிறப்பாக இருக்கும். தமிழக அரசின் கட்சி பணிகளை அவர் கவனிக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டு அரசினுடைய மந்திரி பதவியை அமைச்சரவையில் அவர் அலங்காரம் செய்யலாம். அவர் விரும்பக்கூடிய அந்த தத்துவார்த்த யதார்த்த பெரியாரிய கருத்தை மக்களிடத்திலே வைக்க முடியும். பெண்கள் நலத்திட்டத்தில் முகமுகமாக அவர் ஈடுபட முடியும். இப்படியெல்லாம் அவருக்கு யோஜனைகள் சொல்லப்பட்டாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுதான் தான் இனி 10 ஆண்டுகள் தனது காலங்கள் கழிந்து போய் டெல்லியிலே காலத்தை வீணாக ஓட்டுவதை விட தமிழ்நாடு அரசியலில் தான் உருவாகிவிட்டால் தமக்கு நன்மையாக இருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இந்த பனிப்போர் இப்பொழுது திமுகவின் குடும்பத்திற்குள் வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அது வெளியே வராமல் கவனமாக அது திசை திருப்பப்படுகிறது. ஒரு பக்கம் உதயநிதியினுடைய அசுர வளர்ச்சி, மற்றொரு பக்கம் கனிமொழியினுடைய மாநில அரசியல், அதாவது மாநில அரசியலில் அவர் கால் பதிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய சட்டமன்ற ஆசைகள். நீண்ட காலமாக தனது சகோதரனும் மாநில முதல்வருமான திரு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதியிடத்தில் தனது ஆசையை பகிர்ந்து எனக்கு அண்ணா தமிழக அரசியலில் ஒரு இடம் தாருங்கள் என்று கேட்டபோதும் அவர் மௌனியாக செவிமடுத்து கடந்து போவதையும் அவர்கள் ரசிக்கவில்லை. அதன் விளைவாகத்தான் இந்த முறை கீதா ஜீவன் நின்ற அந்த தூத்துக்குடியை கூட தான் நிற்கலாம், அவருக்கு வேறு தொகுதிகளை மாற்றலாம். தென் மாவட்டங்களில் ஒரு காலத்தில் தென்மண்டலத்தின் தளபதியாக, அதாவது மாவீரனாக அடையாளப்படுத்தப்பட்ட அழகிரி ஓய்ந்து போனார். காரணம் அவரது குடும்பத்தில் பல பிரச்சனைகள். அவர் கட்சியிலிருந்து அவரோடு இருந்த பலர், தளபதி போன்றவர்களெல்லாம் இப்பொழுது ஆக்டிவாக இல்லை. பலர் ஸ்டாலின் முகாமுக்கு வந்து விட்டார்கள். ஆகவே எனது அன்பு தம்பி என்று அவர் கொஞ்சுகிற அளவிற்கும் அவருடைய மகன், ஒரே மகன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதும் அவரை கொஞ்சம் அரசியலிருந்து தள்ளி வைக்க நிலையில் தான் அந்த இடத்திற்கு வந்து மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி, நாகர்கோவில் இப்படி தென்மண்டலங்களை ஒரு வலுப்படுத்தும் தலைவியாக தாம் உருவாகுவதற்கு அதிக காரணங்களை அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்த இழுபறி நீடித்தால் தேர்தல் களத்தில் எப்படிப்பட்ட தாக்குதலை ஏற்படுத்தும் என்பது தற்போது நமக்கு தெரியவில்லை. அவர் பதவி கேட்கின்றார். அவருக்கு அம்மா ராசாத்தி அம்மையார் அவர்கள் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், நாடார் சமூகம், அவங்க அப்பா கருணாநிதியாக இருந்தாலும் ராஜாத்தி அம்மா அவர்கள் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த பெண்மணி. அப்போ அவர்களால் தென் மாநிலங்களில், குறிப்பாக மாவட்டங்களில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதை மறுக்க முடியாது என்றும் தென் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பெயர் குறிப்பிடாமல் நம்மிடத்திலே சொன்னார். ஆகவே தான் திருமதி கனிமொழி கருணாநிதி போட்டியிட வேண்டும் என தூத்துக்குடி மாவட்டம், அதை போன்று திருநெல்வேலி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது அவருடைய ஒப்புதல் இல்லாமல், அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் இது நடைபெறவில்லை என்றும், எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவரை கொண்டு வந்தால் தனது ஒரே மகனான உதயநிதியினுடைய எதிர்காலத்திற்கு பின்பு அத்தையும் மருமகனும் போட்டியில் ஈடுபடலாம். ஒரு கட்சியிலே பலர் உடைந்து போகிறார்கள். அப்படி ஒரு சூழல் உருவாகுவதை திமுக குடும்பம் விரும்பவில்லை என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.